ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது லா ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஒரு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து என்னென்ன லா பேஸ் பண்ணி வந்து இருக்குன்னு சொல்ல போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லா பார்த்தீங்கன்னா அதில் ஸோ ஃப்ரிக்ஷன் ஆக்ட்ஸ் ஆப்போசிட் டு மோஷன். அதாவது எப்பவுமே ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோஷனுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை நம்ம இந்த பக்கமாக ஃபோர்ஸ் கொடுத்து மூவ் பண்ணுறோம் அப்படின்னா மோஷனோட டைரக்ஷன் இது. அப்போது கீழே ஃப்ரிக்ஷனோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் இருக்கும். இதுதான் அதோட ஃபர்ஸ்ட் லா. ரெண்டாவது லா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இண்டிபெண்டன்ட் டு கான்டாக்ட் சர்ஃபேஸ். அதாவது அது எந்த சர்ஃபேஸில் கான்டாக்ட் ஆக போதோ, இப்போ இந்த சர்ஃபேஸில் கான்டாக்ட் ஆகிருக்குன்னா அதை டிபெண்ட் பண்ணி இருக்காது, இண்டிபெண்ட். அந்த சர்ஃபேஸை பேஸ் பண்ணி அதோட ஃப்ரிக்ஷனை வந்து என்ன பண்ணால் மாற்றிக்கும். ஸோ ஒரே சர்ஃபேஸ் தான், அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் வேறு வேறு ஃப்ரிக்ஷன் வந்து ஏற்படும். ஓகேங்களா? அப்போ பொருள் மாறுது, பொருள் மாறும்போது கான்டாக்ட் சர்ஃபேஸுன்றது அதை டிபெண்ட் பண்ணி இல்லை. ஓகேங்களா? அந்த பொருளை பேஸ் பண்ணி என்ன பொருள் வந்து பேஸ் பண்ணியிருக்கோ அதை பேஸ் பண்ணி முக்கியமாக இண்டிபெண்ட்டாக வந்து ஒர்க் ஆகும் அந்த ஃப்ரிக்ஷன். மூணாவது லா பார்த்தீங்கன்னா இட் இஸ் dependent to the nature of surface. ஸோ ஒரு பொருளை வச்சு எப்படி இண்டிபெண்ட்டாக இருக்கோ அது மாதிரி அது என்ன சர்ஃபேஸில் இருக்கோ அந்த சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தான சர்ஃபேஸா இல்லை அதே சர்ஃபேஸ் ரஃப்பான சர்ஃபேஸா அப்படின்றத பேஸ் பண்ணியும் அந்த ஃப்ரிக்ஷன் வந்து செயல்படும். ஓகேங்களா? ஸோ நாலாவது பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் நார்மல் ரியாக்ஷன். அதாவது லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நார்மல் ஃப்ரிக்ஷன். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன்றது அதோட மேக்ஸிமம் ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஓகேங்களா? அப்போ மேக்ஸிமம் ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் ரியாக்ஷன். ஓகேங்களா? ஃப்ரிக்ஷன் ரியாக்ஷன், அதாவது மியூ இன்டூ ஆர். அதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனுக்கும் அதோட ரியாக்ஷனுக்கும் ஈக்குவலாக இருக்கும். அதுதான் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நார்மல் ஃப்ரிக்ஷன். இதனால தான் லா ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். தேங்க்யூ.